ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பேச போகிறோம். அதாவது, சார் எனக்கு மாதம் வந்து 1,00,000 சம்பாதிக்கணுன்னா எவ்வளோ தேவைப்படும், இல்லை 1,00,000 இருக்குது மாதம் எவ்வளோ சம்பாதிக்கலாம், மொத்தத்தில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய மெயில் பண்ணியிருக்காங்க, நிறைய வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கேட்க சொல்ல வந்து இந்த வீடியோ வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து சொல்லலாம், இந்த மாதிரி இதுக்கு மேலே போனால் பை பண்ணலாம், இதுக்கு கீழே வந்தால் சேல் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டாக ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிட்டால் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் கூட வந்து பார்த்துக்கலாம். இது வந்து அவசரப்பட்டோ சீக்கிரம் சொல்லுங்கள் அந்த சீக்கிரம் அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு வாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகாது. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சி மறக்காமல் வீடியோவில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா என்னால் இந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ண கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிருக்கா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2019 இந்த அளவுக்கு வந்ததுக்கான முக்கிய காரணம் நீங்கள் தான். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை மேலும் லைக்ஸ் மூலயமா தெரிவிங்க, கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க. நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் நீங்கள் தெரிவிக்கலாம் அதில். ஓகே, இப்போது இந்த ஒரு மாதமாக 1.5-2 மாதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெயில்ஸ், ஏன்னா அவங்களுக்கு ரிப்ளை கூட பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி மெயில்ஸ் வந்து இருக்கும். இப்போது எவ்வளோ பிரச்சனையும் தெரியுமா ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. சார் எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், இவ்வளோ கேபிட்டல் இருந்தால் எவ்வளோ வேணும், இல்லை 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும், இல்லை இவ்வளோ கேபிட்டல் இருக்குது, இந்த கேபிட்டலில் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த மாதிரி தான் வந்து நிறையா வந்துட்டுருக்காங்க. இப்போது என்னோடய வீடியோ பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் உங்களோட வீடியோ சூப்பராக இருக்குது, நீங்கள் என்ன கிளாஸ் எடுக்கிறீங்களா, நீங்கள் என்ன டிப்ஸ் என்ன கொடுக்குறீங்களா, நீங்கள் என்ன கால்ஸ் கொடுக்குறீங்களா, இல்லை என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது, என்கிட்ட இருந்து ஒரு 2 CR இருக்குது, அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் புரிஞ்சுங்க, நான் யார் உங்களுக்கு இப்போ மேபி ஒரு வாரமாக பார்ப்பீங்க, ஒரு மாதமாக பார்ப்பீங்க, 2 மாதமாக என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா, இப்போது அன்னோன் பர்சன், இப்போ யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் என்ன சொல்கிறேன், நான் உண்மை சொல்கிறேன்னா, நான் பொய் சொல்கிறேன்னா, நான் சார்ட்டை பற்றி சொல்கிறது விஷயம் உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் உண்மையாக சொல்கிறேன்னா பொய் சொல்கிறேன்னான்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியல. இன்னும் நிறைய பேருக்கு வந்து அதுவே தெரியாமல் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிலீவ், கண்ணை முடின்னு வந்து ஒருத்தர் வந்து நம்பாதீங்க. அவங்க சொல்லித்தரது உண்மையாக பொய்யா ஃபஸ்ட்டு அலசி ஆராயுங்க. அந்த ஸ்டடி வந்து உங்களுக்கு மேட்சிங் ஆகுதான்னு பாருங்கள். எடுத்த உடனே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போய்ட்டு கேபிட்டல் போட்டு இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் வந்து ஒருத்தர்கிட்ட கிடைக்குதா அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் வந்து கம்பைனாக வாட்ச் பண்ணி. இப்போ என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்டில் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க என்ன 1 மாதத்தில் 2 மாதத்தில் ஜாயின் பண்ணுவாங்களா? இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்ல 1 வருஷம் 2 வருஷமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட வெபினார் ஜாயின் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்க இருப்பாங்க. இப்போ என்னோடய சேனல் வந்து 1 வாரம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறேன், இல்லை 1 நாள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணேன், 4 நாள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு மெயின் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் சைக்காலஜிக்கல் பாயிண்டில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எடுத்தோடனே ப்ராஃபிட்னு பார்க்கணும். ப்ராஃபிட்டை பற்றி பார்க்காதீங்க, இதில் எது இருக்கிற மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸை பார்க்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, இதுக்கு பிட்வீனில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறன்ற பேரில் வந்து நிறைய பேர் கால் பண்ணியிருப்பாங்க. ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இமீடியட் பைசா நம்ம காசு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அவங்கக்கிட்ட மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அவசரப்பட்டு சீக்கிரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கற்றுக்காதுங்க. அப்புறம் சர்வீஸ் கொடுப்பாங்க. அதாவது 2,000 சர்வீஸ் கொடுக்குறேன், மாதம் 3,000 சர்வீஸ் கொடுக்குறேன், மாதம் 5,000 சர்வீஸ் கொடுக்குறேன், எங்களுக்கு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் பாருங்கள், அது பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிங்க, இந்த மாதிரிலாம் வந்து சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த 5,000 சர்வீஸோ 2,000 சர்வீஸோ 10,000 சர்வீஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். லைஃப் டைம் உங்களோட லைஃப் வந்து நீங்கள் நல்ல அடுத்த லெவல் கொண்டு போகணுன்றதுல ஒரு குறியாக இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு இந்த 10 நாளில் காசு வேணும், 1 மாதத்தில் காசு வேணும், 2 மாதத்தில் காசு வேணும், இந்த என்ன சொல்கிறது லாட்ரி டைப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இமீடியட் இன்ஸ்டண்ட்டாக வேணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தேடாதீங்க. ஓகே, ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னடா இது கேபிட்டலை பற்றி சொல்லறது விட்டுட்டு இவங்க வேறு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து சொல்கிறேன், அது சொல்கிறதுக்கு நான் முன்னாடி வந்து சில முக்கியமான விஷயம், அதுக்கு தான் உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் கேட்டேன். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த கேபிட்டல் எவ்வளோ வேணும் என்ன வேணும் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் வீடியோ இல்லை சொல்கிறேன், இது முக்கியமாக தெரிஞ்சுங்க. இது இப்போது நான் மெயில் பண்ணியிருக்காங்க சொன்னேன் இல்லை, முக்கியமான மெயிலில் ஒரு விஷயம் பார்த்துங்க. இப்போ மார்னிங் வந்து ஒரு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 9:15 ஓப்பன் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அவங்க அந்த 2-2:30 மணி வரலும் வந்து 2:30 2:30 மணி வரலும் கிட்டத்தட்ட வந்து 5,000 rupees வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க.
ஓகே, ஒரு நபர் வந்து மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மெயில் வந்து 5000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. 9:15 மணிலேருந்து 2:30 மணி வரலாம் ஏதோ ட்ரேட் பண்ணி 5000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டார். ஸோ இந்த 2:30 மணிக்கு மேலே வந்து HDFC ஒரு பேங்க் வந்து டவுன் கண்டினியூ ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு, அவருடைய நெக்ஸ்ட் அந்த ட்ரேடை வந்து அங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இப்போ சேலிங் மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்குது, 2:30 மணிக்கு மேலே நல்லா ஃபாலிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு என்ன பண்ணால் சேலிங் பண்ணுறாரு. சேலிங் பண்ண என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து 9000 rupees வந்து லாஸ் ஆகுது. ஓகே, ஸோ காலையிலேருந்து ப்ராஃபிட் எடுத்த ப்ராஃபிட்டு 5000 rupees ப்ராஃபிட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 9000 rupees லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுனா வந்த ப்ராஃபிட்டும் போச்சு, ப்ளஸ் வந்து 4000 ரூபாய் மைனஸ்லேயே இருக்குது. ஸோ கேபிட்டலேருந்து 4000 ரூபாய் மைனஸ் இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னா, இந்த ப்ராஃபிட்டில் தான் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தது தவிர எக்ஸ்ட்ரா வந்து இவர் ரிஸ்க் எடுக்க, அப்போ ரிஸ்க் ரிவாஷ் ரேஷியோ வந்து தெரியல அவருக்கு. ரிஸ்க் எவ்வளோ எடுக்கணும், ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற விஷயமே தெரியாது. ஸோ இவர் என்ன பண்ணமாச்சு, அவருடைய ப்ராஃபிட்டில் தான் ரிஸ்க் எடுத்து அந்த ப்ராஃபிட்டில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமாச்சு, மேபி அந்த கேபிட்டலில் கூட ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி தான் நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் எப்போ மைனஸ் கேபிட்டல்லேருந்து இங்கே ரெடியூஸ் ஆகுதோ அப்போ கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் எங்கே வருது, அப்போ மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியுன்ற வருது. என்ன வருது, ஒரு கேபிட்டலில் நீங்கள் ஒரு மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு இருக்கிறீங்களோ, இல்லை 1 லட்ச ரூபா கேபிட்டலில் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு இருக்கீங்களோ, ஸோ இந்த பிளான் வந்து உங்களுக்கு அங்கே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், இப்போது நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குதுங்களா, டெலிட் பண்ணிடுறேன். இப்போ ப்ரைம் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு மார்னிங் வந்து என்னோடய வியூ வந்து சென்ட் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ எந்த பாயிண்ட்டோ எந்த பாயிண்ட்டை இது 9:32 இல்லைங்களா. சரி, 9:32 AM வந்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த லெவலில் வந்து கீழே போகும். ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து வியூ சென்ட் பண்ணியிருந்தேன். எப்போது ஸோ இந்த மாதிரி வியூவில் இந்த ஆங்கிளில் ப்ரைஸ் மூவ் ஆகுன்னு கீழே சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சென்ட் பண்ண தூரம் நம்ம டிஸ்டன்ஸ் என்ன எதிர்பார்த்தோமோ அந்த லெவல் வந்தோம்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போகணும். வேறு வழி கிடையாது. அதில் வந்து இன்னும் நம்ம ப்ராஃபிட் சம்பாதிப்போம் அப்படின்ற அந்த வெயிட்டிங் இருக்குங்களா, அது வந்து என்ன காரணத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் நம்ம லெவல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அங்கே மேலே போமா கீழே போகும் நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ லெவல் டச் ஆச்சு, என்ன போட்டிருக்கிறதுல புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம். எத்தனை மணிக்கு, 9:37 9:32 வந்தது, 37 கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தில் நம்ம டார்கெட் வந்துட்டு. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டோம். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம சிஸ்டம் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் கீழே போயிருக்கொடுங்க. ஸோ நம்ம வேல போகிற வழியில் நம்ம எங்கே போகணுமோ ஏறி இறங்கிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபர்தராக எங்கே போகுது எது போகுது அது பின்னாடி பேக் டு பேக் நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்லுது, முக்கியமான விஷயம். நான் சொல்கிறது என்னென்னா, எவ்ரி முக்கியமான விஷயம் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து முக்கியமான விஷயம். அது மென்ஷன் பண்ணிங்க ஒரு பாயிண்ட்டாக வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, கேபிட்டல் எவ்வளோ வேணும், உங்களுடைய முதலீட்டில் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இல்லை 1 லட்ச ரூபாய் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் கால்குலேஷன் பண்ணிங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரிஃபரபிளாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட், இப்போது ஐடியா ஸ்டாக்கு சார் 20 ரூபாயிலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், 20லேருந்து 15 வந்துச்சு, 15லேருந்து இப்போ 10 வந்திருக்கு, இப்போ நான் அந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாமா, 10 ரூபாயிலேருந்து இப்போ 20 ரூபாயிலேருந்து இப்போ 10 ரூபாய் வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பாருங்க, இப்போ அவரோட மைண்ட் செட் என்ன இருக்குது, 20 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் வந்துச்சு, இந்த ஸ்டாக்ஸ் நான் வாங்கலாமா, விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு. ஸோ 20லேருந்து 10 வந்த ஸ்டாக்ஸு 10லேருந்து 5 போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இது வந்து காமன். இப்போ என்னென்னா அவருடைய மைண்ட் செட்டு, ஓகே 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா போனால் நமக்கு 5 ரூபாய் கிடைக்கும், வெளியே வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சில வந்து புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் விவரத்துக்கு போகிறாங்க. சார் இப்போ டெய்லி பண்ணால் தான் லாஸ் ஆகுது, நான் வந்து புட் ஆப்ஷன் வந்து மாதக்கணக்கில் வாங்கி வச்சுக்கிறேன், நான் ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்சுக்கிறேன், 5 நாளைக்கு வாங்கி வச்சுக்கிறேன், இன்றைக்கி வாங்கி நாளைக்கு வச்சுக்கிறேன், நாளைக்கு வாங்கி நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதோ அந்த அளவுக்கு உங்களோட கேபிட்டலும் ரிஸ்க் இருக்கு இல்லையா. ஸோ அதையும் பார்க்கணும் இல்லை நீங்கள். ஓகே, இப்போது இங்கேயே பார்க்கலாருங்க. ஐடியா ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி 9.25 ரூபா ஓடி இருக்குது. எவ்வளோ எங்கேருந்து ஸ்டாக்ஸ் இது நம்ம டே சார்ட் போட்டுக்கலாங்க. இப்போ ஐடியா ஸ்டாக்கு எங்கேருந்து ஸ்டாக்கு இங்கே வந்திருக்கு, இங்கேருந்து ஸ்டாக்ஸு இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ இவருடைய என்னென்னாக்கா, இங்கேருந்து திரும்ப இவ்வளோ தூரம் போவோம், 14 ரூபா போனால் நம்ம மேலே போயிட்டு விற்றுலாம் அப்படின்னு. இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து யோகிக்கிற திறமை வந்து உங்களுக்கு வரல இன்னும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல போனால் இந்த இடத்துல வரும். சரி, எதிர்பாராமல் கீழே வந்துட்டால் எவ்வளோ தூரம் வரும், எவ்வளோ நமக்கு லாஸ் ஆகும். இதில் நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்கிட்டு போகலாம் நினைப்பிருப்பாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம கால் ஆப்ஷன் வாங்கிட்டு போகலாம், கால் ஆப்ஷன் கால் 14 அப்படின்னு வாங்கிட்டு போனால் இங்கே நிறைய லாபம் கிடைக்கும் நமக்கு, அப்படி இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம்னு நினைப்பாங்க. ஸோ இல்லை நமக்கு புட் ஆப்ஷன் அப்படின்னா இதுக்கு கீழே போனால் புட் ஆப்ஷன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க.
அப்போது ஸ்டாப் லாஸ் ஒன்று இருக்குதுன்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாமல் இருக்காங்க. அதனால் வீடியோ ஸ்டார்டிங்கில் எல்லா வீடியோ சொல்லுவேன், ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லலை. ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எல்லா வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிட்டு இருப்பேன். இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணாத காரணம் வீடியோ எண்டிங்கில் சொல்லலாம் அப்படின்னு நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து இப்போ சொல்ல பாருங்க, இந்த ஸ்டாப் லாஸ் ஒன்றுன்றத நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சிக்காத வரையிலும் கேபிட்டல் எவ்வளோ, நான் மாதம் எவ்வளோ யூஸ் பண்ணோம், எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற விஷயம் வந்து புரியாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகே, இப்போது மார்க்கெட்டில் நீங்கள் கற்றுக்கிறதுக்காக எவ்வளோ கேபிட்டல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை மார்க்கெட்டில் நான் சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட் அதுக்கு டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன கற்றுக்கிறதுக்காகவே அவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஓகே, இன்னொரு சிலர் வந்து கற்றுக்கணுமா, அதுக்கு என்னத்துக்கு பணம் அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ கற்றுக்கிறதுக்காக மாதம் வந்து 5000 ரூபாய் இருந்தால் போதுமானது. அதாவது நீங்கள் கற்றுக்கணுன்ற ஒரு முறையில் வந்தீங்கன்னா மாதம் 5000 ரூபாய் இருந்தால் போதும். ஏன்னா நீங்கள் கொண்டு வர ஸ்டார்டிங்கில் 10 டைம் கொண்டு வர பணம் ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஏன் லட்சமாக பணம் கொண்டு வந்து ரிசர்வ் பண்ணுறீங்க? ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோடைய நெளி சுழிவுலாம் தெரியணும் அப்படின்னாவே அதுக்கு டைம் எடுத்துக்கும். நீங்கள் எத்தனை டைம் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தாலும் அந்த ஃபஸ்ட்லேருந்து ஒரு சிலருக்கு வந்து 5 டைம் வந்து அக்கௌண்ட்டை வாஷ் பண்ணிக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து 10 டைம் வந்து அக்கௌண்ட்டை ஜீரோ பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஆனால் அந்த அக்கௌண்ட் ஜீரோ பண்ணுற விஷயம் வந்து ஃபஸ்ட்டு 5 to 10 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஜீரோ ஆகிறதுல யாராலும் தடுக்கவே முடியாது. ஸோ அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு கேபிட்டல் எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். 5000 10,000. உங்களுடைய 5000 ரூபாய் இருந்தால் அதுவே போதுமானது. ஏன்னா 5000 ரூபாய் ஜீரோ ஆக பொறுத்து அது யாராலும் தடுக்க முடியாது. ரியாலிட்டி இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் கற்றுக்கணுன்ற ஸ்டேஜில் வரவங்களுக்கு இந்த 5000 ரூபாய் வந்து ஜீரோ கண்டிப்பாக ஆகும். சரி, இப்போ மாதம் அந்த 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். ஏன்னா 1 லட்ச ரூபாயை கொண்டு வரது பெருசு இல்லை, 1 லட்ச ரூபாயை நம்ம மார்க்கெட்டில் எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு தெளிவாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் வந்து கேபிட்டல் சம்பாதிக்கணும் நம்ம சொல்லிப்பேன், வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிப்பேன். 1 லட்ச ரூபாய் நம்ம மாதம் சம்பாதிக்கணும்னு என்ன பண்ணோம்? ரிஸ்க்கு. ஸோ அந்த ரிஸ்க் எவ்வளோ எடுக்கணும், எந்த மாதிரி எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்றது தான் கற்றுக்கிறது. ஸோ கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ பணம் வேணும், அதுதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.